ஓம் நமோ வெங்கடேஷாய. நாம் இன்றைக்கு திருமலை வெங்கடாச்சலபதியை வணங்கும் முன்னர் வணங்க வேண்டிய முதன்மையான கடவுள்களை இந்த காணொளியில் பார்க்கலாம். திருப்பதி ஏழுமலையானை இப்படி வணங்கினால் பூரண பலன் கிடைக்கும். பொதுவாக நாம் திருப்பதி சென்று எம்பெருமானை தரிசிக்க வேண்டும் என எண்ணுவோர் நேராக திருமலை மீது உள்ள திருப்பதி சென்று திருவெங்கடனை வணங்குவது வழக்கம். ஆனால் எம்பெருமானை வணங்கும் முன் தரிசிக்க வேண்டிய கடவுள்களை வணங்கிய பின்னர் பெருமானை வணங்கும் முறையை ராமானுஜர் வகுத்துள்ளார். முதலில் கீழ்த்திருப்பதியில் உள்ள கோவிந்தராஜ் பெருமானை வணங்க வேண்டும். பின்னர் அலமேல் மகாபுரம் சென்று பத்மாவதி தாயாரை தரிசித்து அருள் பெற வேண்டும். பின்னர் திருமலையின் மீது உள்ள வராக தீர்த்தக்கரையில் வீற்றிருக்கும் வராகமூர்த்தியை மனமுருகி தரிசிக்க வேண்டும். அதன் பின்னர் தான் மலையப்ப சுவாமியான திருப்பதி வெங்கடாச்சலபதியை சேவிக்க செய்ய வேண்டும். இந்த வழிமுறையே ராமானுஜர் காலத்தில் அவரால் தொடங்கப்பட்டு இன்றளவும் பின்பற்றப்பட்டு வருகின்றன. இருப்பினும் நம்மில் பலரும் இந்த வழிமுறையை பின்பற்றாமல் முழு பலனையும் அடைவதில்லை. நீங்கள் அடுத்த முறை திருப்பதி சென்றால் இம்முறையை பின்பற்றி பயன்பெறுங்கள். இன்று திருப்பதி தரிசன கூட்டத்தின் நிலையை பற்றி பார்ப்போம். சர்வ தரிசனம், அதாவது இலவச தரிசனம். 9 கம்பார்ட்மெண்ட்டில் 12 அல்லது 14 மணி நேரமும். சிறப்பு நுழைவு தரிசனம், அதாவது 300 ரூபா டிக்கெட் தரிசனம் 3 அல்லது 4 மணி நேரமும். தெய்வீக தரிசனம், அதாவது நடைப்பயண தரிசனம் 6 அல்லது 8 மணி நேரம் வரை தரிசனம் போய்கொண்டிருக்கின்றது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மேலும் இதுபோல் வீடியோஸ் உங்களுக்கு வேண்டும்னா பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். அப்போதான் நான் போடுகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். நன்றி, வணக்கம்.